ஹலோ மக்களே, வெல்கம் டு நஸ்ரன்ஸ் ஆஃப் வியூஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம மேரேஜ் வீடியோ போட்டோம், அதை பார்த்துருப்பீங்க. மேரேஜ் வீடியோ போட்டோம், அப்புறம் எங்கள் ஊருக்கு நேட்டிவ் போயிருந்தோம். ஸோ அங்கே வச்சு ஷூட் பண்ணதெல்லாம் போட்டிருந்தோம். கடைசியாக இப்போ பக்ரீத் நம்ம வீட்டில் தான் பண்ணோம், ஆனால் கிச்சனில் பண்ணல. ஆனால் இப்போ வந்து கிச்சனில் பண்ண போகிறோம். கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டன் பக்ரீத் முடிஞ்சிச்சு. ஸோ மட்டன் ஆர்டர் எடுத்தோம், கறியில் பிரியாணி செஞ்சு காமிச்சோம். இப்போது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணிடலாம். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, தலைக்கறி தாங்க பண்ண போகிறோம். ஸோ தலைக்கறியை வச்சு குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதை தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம தலைக்கறி செய்கிறதுக்கு, தலைக்கறி பார்த்தீங்கன்னா நான் வாங்கின நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வந்திருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ 1/2 கிலோ நெருக்கி வந்துடும். 1/2 கிலோக்கான இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரி சைஸ்க்கு ஒரு வெங்காயம், இந்த சைஸில். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சீவுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு இது சீவுறதுக்கு நல்லாயிருக்கும், பஜ்ஜி சீவுற மாதிரி. ஸோ ஈஸியாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே வராது, ட்ரைனிங் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி நான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கையில் அறுத்துருக்கு. ஸோ ட்ரைனிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். பார்த்தீங்களா, நல்லா பொடிசாக கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும் வீடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இகியாவும் ஆஃபியாவும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஐயான் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். ஐயானை காமிப்பா. துப்பட்டா வச்சுட்டு தான் தூங்குவார். துப்பட்டா இல்லாமல் அவர் தூங்க மாட்டார். துப்பட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மாவோட துப்பட்டாவை கட்டி பிடிச்சிட்டே தான் தூங்குவார். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ ஓப்பனில் செய்ய போகிறது இல்லை, குக்கரில் செய்ய போகிறோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கறிக்கடையில் வாங்கினோன்னா அது சின்ன ஆடாக இருப்பாங்க, தலை வந்து கொஞ்சம் எலசாக இருக்கும். அது ஓப்பனில் வச்சு பண்ணலாம். இது குர்பானி ஆடு, ஸோ ரஃபாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து செய்கிறது வந்து ஓப்பன்லேயே செஞ்சுக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு குக்கரில் செய்யும்போது வேலை ஈஸியாக முடியும் எல்லாருக்கும். ஓகே, இப்போது கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாமா. கடலெண்ணெய் வந்து தலைக்கறிக்கு ரொம்ப தூக்கலாக ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கடலெண்ணெய் எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் நல்லாயிருக்கும், இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கடலை எண்ணெயை வந்து பார்த்தா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தலைக்கறி வந்து பார்த்தீங்கன்னா சப்னம்க்கு வந்து பிடிக்காது எங்கள் வீட்டில். எனக்கு என் பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால் இப்போ அவங்கள கேமராமேன் ஆக்கிட்டேன். நான் பண்ணுறேன். ஸோ இல்லைனா அவங்களும் இங்கே கிச்சனில் வந்து செய்ய வேண்டியது தான். இது பிடிக்காதனால அவங்கள கேமரா எடுக்க விட்டாச்சு. பிடிக்குமா பிடிக்காது அவங்களுக்கு? அதில் வேற நான் அதில் இருக்கிற சில மெயினான ஸ்பேரெல்லாம் எடுத்து காமிச்சிருவேன். அதில் கண், இந்த நாக்கெல்லாம் காமிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து இதாகிடுச்சு. எனக்கும் சின்ன வயசில் எங்களுக்கு பிடிக்காது. எங்கள் அப்பா கொடுத்து தான் எங்களுக்கு பழக்கம் பண்ணாங்க. இதை வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து இப்போ இருக்கிற சின்ன ஜென்ரேஷன், சின்ன பசங்க எல்லாருக்குமே இப்போ இருந்தே கொடுக்கணும். இது வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு செய்ய சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதில் இருக்கிற ப்ளஸஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பேசிக்கிட்டு நான் கறி எடுக்கிறேன் பாருங்க. ஆனியனை இப்போ போட்டுடலாமா. தலைக்கறி பிடிக்காதவங்க எத்தனை பேர் கைச்சிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரியே பிடிக்காதுன்றதை விட பிடிக்குன்ற கமெண்ட் தான் அதிகமாக வரணும். பார்த்துக்கோங்க. ஏன்னா தலைக்கறி வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாருக்குமே பிடிக்கும், 10% மட்டும்தான் பிடிக்காது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே நல்லா வதங்க விட்டு செஞ்சாதான் அதில் குழம்புல அந்த டேஸ்ட் அப்படியே வரும். நம்ம சரியாக வேக விடலாம், அந்த தண்ணி விடும். ஸோ அதில் டேஸ்ட்டே வராது. எவ்வளோக்கு எவ்வளோ வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு எப்பயும் நம்ம சேர்க்குற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியும். நான் சொல்கிற மாதிரி தான் எப்பயுமே வந்து சமையலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக குக் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நம்ம செய்யணும். ஜென்ஸு வந்து லைக் பண்ணுறவங்க, வீட்டில் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நம்ம ஜென்ஸு செஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தானே. நான் அவங்களும் ரொம்ப நாளாக கிச்சன்லேயே நிற்கிறாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. இப்போ பாருங்க, நான் வீடியோக்கு நான் செய்யும் போதெல்லாம் டெய்லியும் சாப்பிட்டா நல்லாவே சாப்பிட்றாங்க, ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க. என்னால் முடிஞ்சது அது பண்ணித்தரேன், அவ்வளோதான். வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவலாக ரேஷியோவில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
எப்பயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 இஞ்சி 100 பூண்டு 100 அந்த ரேஷியோவில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் செட் ஆகும், குழம்பு செய்கிறதுக்கும் செட் ஆகும். எல்லாத்துக்குமே அந்த ஈவன் ரேஷியில் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல்லு அப்படியே சூப்பராக இருக்குது அந்த ஸ்மெல்லு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன் நான். அதாவது பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 எடுத்தால் போதும். எங்கள் வீட்டில் சின்னதாக இருந்தது, ஸோ அதனால் சின்னதில் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், அது சிம்ல வச்சு வதங்கட்டும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆட தலையை செஞ்சிட்டோம். ஸோ தலையில இன்னொரு பார்ட்ஸ் இருக்கு, அது எங்க நீங்க கேட்பீங்க, அதுதான் மூளை. அந்த மூளையும் இதுல சேர்த்து செஞ்சிடலான்னு தான். ஓகே, மூளை செஞ்சிடலாம். மூளைக்கு செய்யறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். மூளை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸ்லேயே வந்து மூளை செஞ்சிடும். நிறைய பேர் வந்து நிறைய டிசைனில் செய்வாங்க, நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு ஆட் பண்ணி செய்வாங்க. அவ்வளோலாம் வேணாம், அது ரொம்ப திகட்டும். மூளை இருக்கிறதே இவ்வளோ தான். ஸோ அதை வந்து அதே அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம இன்கிரீடியன்ஸும் சேர்த்துட்டு நம்ம அதை செஞ்சு பார்த்துடலாமா? அந்த தலையிலேருந்து எடுத்த பிரெயின் தான் இது. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு கடலை எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசா கட் பண்ணிக்கலாம். சீவ வேணாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் தான். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெங்காயத்தை சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு நம்ம உப்பு எப்பயுமே சேர்த்துக்கலாம். ஓகே, இது வதங்கட்டும். இப்போ சேம் டைம் தலைக்கறிக்கான மசாலா சிம்லேயே வச்சுருந்தோம், அது லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. அட் டைமில் 2யுமே செஞ்சிடறோம். இந்த ட்ரைனிங்லாம் வந்து நானாக தனியாக போய் கிச்சனில் எடுத்து சமைக்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சனால தான் வந்து இந்த ட்ரைனிங் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜென்ஸ் எல்லாருமே செஞ்சு வீட்டில் ஒய்ஃப்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு வாடை கொஞ்சம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கொத்தமல்லி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போனதுக்கு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் சேர்த்தோம்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த டைமில் ஆட் பண்ணுறது. வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த டைமில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். யானே என்ன சவுண்டு ஒரு எந்திரிச்சிட்டு. இப்போது மூளையை சேர்த்துடலாம். மூளையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்களா, வெங்காயம் போட்டோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம், மஞ்சள் போட்டோம், உப்பு வந்து காமன். ஸோ அதனால் உப்பு நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. இன்க்ரீடியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் மெயினானது. இது மட்டும் போட்டாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ரொம்ப சேர்த்துக்க வேணாம், ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், போதும். தனியா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம இது குழம்பா செய்ய போகிறனால தனியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த குழம்புக்கான ஃப்ளேவர் வரும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி, தண்ணி சேர்த்துட்டோம். இது கிண்டாமல் அப்படியே உடைக்காமல் லைட்டாக அப்படி கிண்டினா போதும். அதுவே பின்னாடி செய்யும்போது ஃபைனல் வரும்போது அதுவே உடஞ்சிரும். இது வந்து எங்கள் பாட்டி வந்து சின்ன வயசில் எனக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நான் கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த டிஷ்ஷு. இதை வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேறு எந்த மெயின் டிஷ்ஷே ஒரு இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே இருக்காது, நம்ம முன்னாடி போட்டது தான். அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ அவ்வளோதான். இதை வந்து நம்ம தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். ஓகே,
இது வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது தலைக்கறிக்கு வருவோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் கரம் மசாலா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அரைக்காமல் போடுவோம். அது வந்து இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. இந்த தலைக்கறிக்கு பார்த்தீங்கன்னா அரைச்ச மசாலா வந்து கரம் மசாலா வந்து நான் ஒரு நாள் வீடியோவில் உங்களுக்கு தனியாக அதை காமிக்கிறோம். ஸோ அந்த நாங்கள் அரைச்சி வச்சிருக்க மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். இப்போது தலைக்கறியை ஆட் பண்ணிடலாம். அந்த டிஷ்ஷுக்கான மெயின் ஹீரோவே இவங்க தான். ஸோ இவரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கண்ணை பார்த்தீங்களா? இது தெரியுதா கண்? இது அப்படியே எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் மசாலாவில் அது பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இதை விட்டோம்னா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இறங்கும். அது இறங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது மூளையை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா போட்ட தண்ணி அப்படியே ஸ்லோவாக கொதிச்சுட்ருக்கு பாருங்க. இந்த தண்ணி வந்து அப்படியே கிரேவியாக மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு வதக்கணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேணாம். ரொம்ப ஆட் பண்ணோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கிரேவியாக வந்தால் தான் இந்த தலைக்கறி குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்து இப்போ உப்பு லெவல் கரெக்டாக இருக்குது. இப்போது குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது 3 எக்ஸ்ட்ரா ஒரு 4 கூட நான் விட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குர்பானி ஆடு. ஸோ கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் 4 விசில் நான் விடுறேன். தலைக்கறியோட மேட்ரு ஓவர். இப்போது பிரெயின் ஓப்பன் பண்ணிட்டோம். பிரெயினை ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா கிரேவி ஆயிடுச்சா? அதுவே உடஞ்சிருச்சு பாருங்க. நம்ம உடைக்க வேணாம். அது உடைச்சா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். நல்லா இருக்காது. கவுச்சி மாதிரி தெரியும். ஸோ அதுவாக உடையிற அளவுக்கு உடையிட்டோம். அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கிரேவியாக தெரியும். இந்த டைமில் பெப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க பெப்பர் போட்டுக்கலாம். ஆனால் பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பெப்பரை போட்டாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுவும் விசில் வந்து இதுவும் முடிய போகுது. ஓகே, நம்ம பிரெயினை இறக்கிடலாம். 4லேருந்து 5 விசிலே விட்டோம். ஏன்னா ஆடு குர்பானி ஆடுன்றனால ஒரு 5 விசில் விட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, வீட்டில் நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நைட்டுக்கும் அந்த குழம்பு வச்சு நம்ம தோசை சப்பாத்தி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இதில் தேங்காய் அரைச்சி போட்டுருங்க. தேங்காய் இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக அந்த கெட்டித்தனத்துக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக வரும். ஆனால் இது வந்து ஒரு வேளைக்கு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் தலைக்கறியை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து காமி வருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போது நம்ம தலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பக்ரீத்தோட இருந்த 2 ஸ்பேரையும் செஞ்சாச்சு. எங்கிட்ட இன்னொரு பார்ட்ஸ் இருக்குது, கால். அந்த கால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வாட்டி போட்டிருக்கனால அதை நாங்கள் போடலை. ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பும் நம்ம சேனலில் 2 ரெசிபியும் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் அதை செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம தலைக்கறியும் மூளையும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸில் நான் வந்து இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எஹியா தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கான்.
தலைக்கறி செம்ம ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஒயிட் ரைஸ்க்கு இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். இங்கே பாருங்கள் கறி எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் பிரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கோம். ஏன்னா பிரெயின் இருந்ததே சின்னதான், ஒரு பிரெயின் தான். ஸோ எஹியா அஃபியா அயானுக்கு சப்னம்க்கு எல்லாருக்குமே வேணும். அது போக நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த கொஞ்சத்தை எடுத்து இதில் வச்சு மட்டன் நம்ம தலைக்கறியும் வச்சு இதை அப்படியே எடுத்து இங்கே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி தலைக்கறி எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கறி நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே பக்காக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.